இங்க காவேரி ஒரு பக்கம் வெண்ணிலா கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க வெண்ணிலா, விஜய் வந்து உங்களோட முன்னாள் லவரா இருக்கலாம், பட் ஆனா இப்ப அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட். அதனால கண்டிப்பா வந்து எனக்காக தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால நீங்க பழைய மாதிரியே விஜய் நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து விஜய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான விஷயங்கள்ல விஜய் மட்டும் கிடையாது, நானுமே சப்போர்ட் பண்ணுவேன். பட் ஆனா விஜய் கிட்ட நீங்க அதிகமா வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது சரியில்லை. அவரை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டா இந்த பக்கம் வந்து வெண்ணிலாட்ட பேசிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே இது எல்லாமே பேசி முடிச்சுட்டு எப்பவும் போல கேஷுவலா வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே இந்த பக்கம் விஜய் கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன காவேரி ரொம்ப பிஸியா இருக்கியா, ஃப்ரீயா இருந்தா ஆபீஸ் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா காவேரியுமே, நீங்க தானே ஆபீஸ் பக்கம் வராதீங்கன்னு நேத்து சொன்னீங்க, அப்புறம் என்ன திடீர்னு ஆபீஸ் வந்துட வேண்டியதானு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இந்த பக்கம் விஜயுமே, நான் நேத்து மட்டும் தான் வர வேணாம்னு சொன்னேன், இன்னைக்கு வர வேணாம்னு சொல்லவே இல்லையே, நீ வரணும் விருப்பப்பட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே வந்து ரொம்பவே வந்து இப்ப விஜய் இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம், சரி நீ வந்தா வா, வராட்டினா போயிட்டு போ, எனக்கு உன் கையால சமைச்சு வைக்கிறியா, நான் வந்து இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜய் காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காவேரியுமே இங்க விஜய் ரொமான்டிக்கா பேசுற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, என்னால சமைக்க முடியாது, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா நான் சமைச்சு வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் கிட்ட பிடிவாதமா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரியுமே இவங்க கிட்ட இப்படி பேசினாலும் கண்டிப்பா இங்க விஜய்க்காக சமைச்சு வைக்கணுங்கிறதுக்காகவே அவங்களுமே கிச்சன் போய் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் யமுனாவோட வீட்டுல யமுனாவுமே இந்த சைடு வந்து தன்னோட பிரச்சனையை தானே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி தன்னோட நகை மூலமா கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண விஷயத்த இந்த பக்கம் நவீன்ட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வந்த உடனே எப்பவும் போல நிவினோட அம்மாவுமே இங்க யமுனா வந்து இங்க படிக்கணும்ன்ற ஒரு சாக்க சொல்லி வீட்டுல இருக்கிற வேலையை தட்டி கழிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் யமுனா மேல ஒரு பழிய சுமத்தி யமுனாவை பயங்கரமா டென்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க நிவினுமே வந்துட்டு, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா, உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யுமா, உனக்கு வேணாம்னா அதை விட்டுட்டு போயிட்டே இரு, இந்த மாதிரி தேவையில்லாம யமுனாவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அவளே வந்து கோச்சிங் கிளாஸ் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கா, அதுவும் அதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே அவளே ரெடி பண்ணிருக்கா, இந்த மாதிரி அவளோட வேலையை அவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, அவ என்னமோ பண்ணிட்டு போறா விட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிவினுமே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் எப்பவும் போலயே இவ ஒன்னும் வந்து படிக்கணுங்கிறதுக்காக இந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணல, இந்த வீட்டுல இருந்த எந்த வேலையும் செய்யக்கூடாது, இந்த வேலையெல்லாம் நானே செய்யணுங்கிறதுக்காக தான் இவ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து யமுனாவை குத்தி காட்டி பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நிவினுமே முதல்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே கொஞ்சம் அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க. அதே நேரம் யமுனாவுமே அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நவீன்ட்ட, நான் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன், நாளையில இருந்து கிளாஸ்க்கு போக போறேன், இந்த மாதிரி பஸ்ல போயிடுறேன், உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிவினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் நிவின்ட்ட சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நிவினுமே, ஓகே யமுனா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பைனான்சியல் சப்போர்ட் என்னால பண்ண முடியும், மத்தபடி வேற எந்த சப்போர்ட் என்னால பண்ண முடியாது, எப்ப எது வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு சைடு இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற யமுனாக்குமே தன் மனசுக்குள்ள பயங்கரமா பாரமாக ஆரம்பிக்குது. உண்மை சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறப்போ இந்த மாதிரி நவீன் நம்ம கூட சப்போர்ட்டா இருப்பாருன்னு சொல்லி நினைச்சா அவருமே நிறைய விஷயங்களை நம்மள தள்ளி வைக்க தான் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜய்க்காக காவேரியுமே இங்க விழுந்து விழுந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டியுமே இந்த பக்கம் வந்து காவேரி கிச்சன்ல சமைக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு காவேரி சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு காவேரி இன்னைக்கு சமைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல பாட்டி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் சரி நாமளே சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்க தாத்தாவுமே, இல்ல காவேரி ஏதோ சமைக்கிறா அப்படின்னா இங்க விஜய் வர போறான்னு நினைக்கிறேன் சாப்பிடறதுக்காக, அவ விஜய் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தாவுமே பாட்டி கிட்ட சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சமைச்சு சாப்பிடுறாங்க, அதை நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து சும்மா கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அங்க வந்த ராகினியுமே எப்பவும் போல இந்த பக்கம் காவேரியை வெறுப்பேத்துற மாதிரி, என்ன காவேரி பயங்கரமா சமைக்கலாம் ஆரம்பிக்கிற, நீ என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சாலும் விஜய் எப்படியுமே கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கழட்டி விட தான் போறாரு, அப்புறம் எதுக்காக இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி எப்போ போல மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரி மீது எதை பத்தியுமே கண்டுக்காம அவங்களுமே இங்க சமைக்கிற வேலையை மட்டும் ரொம்பவே மும்மரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சமைச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கரெக்டா டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்ட் எப்பவும் போல இந்த பக்கம் வந்து விஜயோட கருமை வந்து நிக்குது. இதை பார்த்தவங்கதான் இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே புரியுது, ஓகே காவேரி விஜய்க்காக தான் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜயமே உள்ள வந்துட்டு இந்த பக்கம் காவேரியை பார்த்து, என்ன காவேரி சமைச்சிட்டியா, சூப்பர் சூப்பர், நான் கேட்டதுக்காக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, நீங்க கேட்டதுக்காக நான் ஒன்னும் சமைக்கல, ஏதோ சமைக்கணும்னு தோணுச்சு அதனால சமைச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேஷுவலா இருக்காங்க. அப்ப விஜயுமே, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுறியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டைனிங்ல உட்கார்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுமே இங்க விஜய் டைனிங்ல உட்காந்து சாப்பிட போற விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப எப்பவும் போல இங்க காவேரி அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே இந்த பக்கம் காவேரியோட கையை பிடிச்சு நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காவேரியை பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலாக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. என்ன இது விஜய் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பழைய ஞாபகங்களோட இப்ப இருக்கிற விஷயம்
விஷயங்களை ரொம்பவே குழப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே இப்போ உங்களை காவேரி மேல இருக்கிற அன்பனால இங்க நான் உனக்கு கொஞ்சம் ஊட்டி வரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட ரொம்பவே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு கையில சாப்பாடு எடுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல காவேரியுமே அதெல்லாம் வேணாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை எப்பவுமே பிடிக்காத போல அவங்களுமே வந்து கொஞ்சம் புறக்கணிக்க பாக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த பக்கம் விஜய் அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நீ சாப்பாட்டுல தான் கலந்துருந்தனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு கை சாப்பாடு எடுத்து இந்த பக்கம் வந்து காவேரிக்கு ஊட்டி விட ட்ரை பண்றாங்க. அவங்க கரெக்டா இந்த பக்கம் காவேரி பக்கத்துல அந்த கையை கொண்டு வரும்போது இங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த வெண்ணிலாவுமே ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் விஜயை பார்த்து வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க விஜயோட கையை வேகமா தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் காவேரியை இழுத்து பிடிச்சு அவங்களோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து விஜய் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகி போயிருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே என்ன பண்றதே தெரியாம தன்னோட கண்ணத்துல கை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலாவுமே ரொம்ப கோபத்தோட கிட்டத்தட்ட விஜய் மேல இருக்க அன்பனால இந்த பக்கம் விஜய் கிட்ட காவேரி ரொம்பவே ஓவரா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் மேல உரிமை இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் காவேரியுமே அப்படியே சிலையா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே கவனிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ராகினி, இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாருமே இந்த பக்கம் ஹாலுக்கு வந்துடுறாங்க. இவங்க இந்த பக்கம் காவேரிக்கு நடந்த விஷயத்த நினைச்சு எல்லாருமே ஷாக்காக போய் நிக்கிறப்போ இங்க ராகினி மட்டும் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க நினைச்ச விஷயம் இங்க வெண்ணிலா மூலமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுமே இவங்களை அடிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு டைம் நீ விஜய் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, விஜய் என்னோட விஜய் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட ரொம்பவே வந்து அக்ரெசிவா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நம்ம இப்ப பண்ண விஷயம் ரொம்பவே பெரிய தப்பு, இந்த வெண்ணிலாவை வீட்டை கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தன்னோட மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் தாத்தா ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த மாதிரி என்ன விஜய் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா முதல்ல, எதுக்காக அவ காவேரி இந்த மாதிரி அடிச்சா, சொல்லப்போனா இப்படி சொல்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு, காவேரி உன்னோட மனைவி, உன் மனைவிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அதை தடுக்கிறதுக்கு இவ யாரு முதல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வெண்ணிலா மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் விஜயுமே தாத்தா தாத்தா ஒரே நிமிஷம் அவ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ வந்து இந்த மாதிரி பழைய ஞாபகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் எப்பவும் போல வெண்ணிலாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உண்மை சொல்ல போனா இங்க விஜய் நமக்காக பேசுறதை விட்டுட்டு மறுபடியுமே வெண்ணிலாக்காக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாத்தாவுமே ரொம்பவே கோவப்பட்டுறாரு. இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது விஜய், நீ முதல்ல அந்த பொண்ணு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, இதுக்கு மேல இந்த பொண்ணு இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, சொல்ல போனா காவேரியை கை நீட்டி அடிச்சிருக்கா, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு இந்த பொண்ணு என்ன சொல்றது, இது ரொம்ப பெரிய தப்பா தெரியுது, எனக்கு இது சரிப்பட்டு வராதுப்பா, நீ முதல்ல அந்த பொண்ணை முதல்ல இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா கட்டணேட்டா சொல்லிடுறாரு. இந்த பக்கம் விஜயுமே தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவருமே தாத்தா கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு கண்டிப்பா இந்த காவேரிக்கு சரியான பதிலடி கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, விஜயை விட்டு காவேரியை பிரிக்க வேண்டிய வேலை வெண்ணிலாவோட வேலை அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.